ஹலோ மக்களே, நான் உங்கள் ஷரண்யா. திஸ் இஸ் ஆர் கிரேசி நோஷன்ஸ். லாஸ்ட் வீக் ஸ்ரீயோட ஏபிசிடிஇஎஃப்ஜி எபிசோடு வந்து பயங்கர ரெஸ்பான்சஸ் நிறையவே வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. ஸ்ரீ ஹாப்பி, நான் ஹாப்பி, குமுதா ஹாப்பி. அண்ட் தென் ஆன் டாப் ஆஃப் இட், இந்த சீசன் 3க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் இஸ் எனார்மஸ். ரொம்ப சப்போர்ட்ஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ இந்த வாரம் என்னுடைய சோலோ ஷோ. சரி, நம்ம சோலோ ஷோ அப்படின்னது ஒரு பயங்கரமான ஒரு ட்ரூ க்ரைம் எடுத்து அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சி ஐ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங்க. என்னங்க ரிசர்ச் பண்ணுறதுக்கு பார்த்தாலே பயமாக இருக்குங்க. குடிக்கிற ஜூஸில் பாய்சன் வச்சு கொலை பண்ணிட்டாங்க. இது கூட பரவாயில்ல, பொண்டாட்டியை கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னு வருது. இதெல்லாம் பார்க்கவே கேட்கவே பயமாக இருக்குது. எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் கத்தி எங்கே இருக்குது, குக்கர் எங்கே இருக்குது, ஸ்டவ்வில் அதை எப்படி ஆன் பண்ணணுன்னு கூட நான் தான் சொல்லி தரணும். ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்குமே பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டாபிக்ஸ்னால் இல்லாமல் ஒரு லைட் வெயிட் டாப்பிக்காக எடுத்து பேசணும்னு டிசைட். ஸோ இந்த வாரம் என்னோடய டாபிக் வந்து பேரண்டிங். உடனே தயவு செய்து பயந்துடாதீங்க, நான் ஏதோ லெக்சர் கொடுக்க போகிறேன், இப்படி தான் குழந்தைய வளர்க்கணும், இதெல்லாம் தான் செய்யணும் அப்படின்ட்டு. டெஃபினெட்லி அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. பேரண்டிங்கில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்றத பற்றி புலம்புறதுக்கு தான் இந்த எபிசோடே. தயவு செய்து உங்கள் பசங்க யாராவது பக்கத்தில் இருக்காங்க, ஜென்சி, ஜென் ஆல்ஃபா, ஆல் தோஸ் கிட்ஸ், இதை வாட்ச் பண்ணவே பண்ணாதீங்க. அப்புறம் என்ன பூமர்னு திட்டுவீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி எபிசோட். ஃபஸ்ட்டு நான் அப்படியே பூமர் மாதிரியே ஆரம்பிக்கிறேங்க. அந்த காலத்தில் நான் ஸ்கூல் படித்தப்ப அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் ஒரு கம்பேரிசனுக்கு. ஸோ இப்போ நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா லன்ச் அம்மா கொடுத்து அனுப்புவாங்க. அந்த டப்பாவை போய் நம்ம வந்து ஸ்கூலில் லன்ச் டைம் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அதில் என்ன இருக்குன்னே தெரியாது. அப்படியே எதுனாலும் அவங்க கொடுக்கறது தான், நம்மளால் வந்து அது ஆப்ஷன்ஸோ சேஞ்சோ பண்ண முடியாது. பட் இப்போல்லாம் எங்கள் வீட்டில் என்ன நடக்கும்னா, நைட்டே இதுக்கான ஒரு பிளானிங் நடக்கும். பூரியா, சப்பாத்தியா, தோசையா, ரேப்பா, எல்லாத்துக்கும் ஒரு இதுவா அப்படின்னே வரும். எனக்கு இவ்வளோ லஞ்சு இருக்குன்னே தெரியாது. எங்கள் வீட்டிலலாம் ஒரே சாப்பாடு தான் 3 வேளைக்கும். சாப்பிட்டு வந்தால் உனக்கு நல்லது, சாப்பாடலன்னா அம்மா கை கண்ணத்தை பொழந்து எடுத்துரும். அவ்வளோதான் எனக்கு தெரியும். சாப்பாட்டில் ஆரம்பிக்கிற பிரச்சனை பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாத்துக்கும் போகும். அதாவது காலையில் எழுந்து இவங்க ஸ்கூலுக்கு ரெடியாக அந்த ட்ரெஸ் பண்ணுற வேலை இருக்குது பாருங்க. ஐயோ முடியலங்க. நம்ம ஊர்லலாம் யூனிஃபார்ம் இதுதான் அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. நமக்கு ஒரு 2 செட்டு வாங்கி கொடுத்துருவாங்க, முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கெல்லாம், அதுவும் மெயினாக இந்த யூஎஸில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதுங்க கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு போகணும். சம்மருக்கு ஒன்று, வின்டருக்கு ஒன்று, ஃபாலுக்கு ஒன்று, ஸ்ப்ரிங்குக்கு ஒன்று, எது ட்ரெண்டு எது பிராண்டுன்ட்டு அப்பப்பா எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இவங்களுக்கு. அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணி அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்குள்ளே முடிஞ்சே போயிடுங்க நம்மளால். அடுத்தது ஸ்கூல் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வருவோம். ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவோம்? ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுவோம், அப்படியே வெளியில் விளையாடுவோம், சாப்பிடுவோம், தூங்கிடுவோம், முடிஞ்சிருச்சு. இவங்களுக்கெல்லாம் அப்படியா? ஆஃப்டர் ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ நீளத்துக்கு கிளாஸஸ் வச்சுருக்குறாங்க. இந்த கிளாஸ் போகணும், அந்த கிளாஸ் போகணுன்னு. இதுக்கு நடுவில் வந்து நம்ம டிரைவர் வேலை வேறு பார்க்கணும். போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்து அவசரத்துலேயே கிடுகிடுன்னு கார் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போ, இந்த கிளாஸ் போ, அந்த கிளாஸ் போ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகணும். அண்ட் தென் அதுக்கு இன்பிட்வீன் அதுங்க சாப்பாடில் எல்லாம் அதெல்லாம் வேறு பண்ணணும். இப்போ சாப்பாடு இல்லைன்னா அந்த சாப்பாடுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும், ஸ்நாக்கு அது இதுன்ட்டு. அதில் இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி அந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணணும். இது வந்து அவங்களுக்கு கிளாஸு, நமக்கு வந்து பனிஷ்மெண்ட். வடிவேலு ஸ்டைலில் சொல்லணுன்னா வேலையாக சொல்லி கொள்றாங்கயா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டிரைவர் வேலை, ஆயா வேலை, எல்லா வேலையும் நம்மளே பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆஃபீஸ்லேருந்து வந்தோமா நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியாது. இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிற வேலை வேறு இருக்குது. அப்புறம் வந்துட்டு இது மட்டும் இல்லை. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்போ என்ன பண்ணியிருப்போம்? மேக்ஸிமம் ஒரு ஃபோன் பேசியிருப்போம், சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருப்போம், போய் பார்க்க போயிருப்போம். ஆனால் இவங்களுக்கு ப்ளே டேட்டுன்னு வைக்கணும், கிட்டி பார்ட்டின்னு வைக்கணும், மீட்டப்புன்னு வைக்கணும், ஒரு பிளான் பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும், இவ்வளோ இருக்குது. நமக்கெல்லாம் வந்து வெளியில் விளையாடும்போது ஒரு ஆன்ட்டி கூப்பிட்டு ஒரு நல்லா பேசி ஒரு தண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்க தங்கமான ஆன்ட்டி. அந்த சைடு இந்த சைடு கிராஸ் பண்ணும்போதுலாம் 100 தடவை சொல்லிட்டு வைப்போம். ஆனால் இங்கே நம்ம இவ்வளோ பண்ணியுமே ஒரு நாள் நம்ம நேராக போய் நின்று என்னம்மா ஸ்ரீதயா எங்கே அப்படின்ட்டு ஸ்கூலில் போய் கேட்டால், ஓ நீங்கள் ஸ்ரீதயாவோட அம்மாவா, எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கங்க. என்ன பண்ணுறது? இதில் வேறு இந்த ஊரில் 911 அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த பசங்களுக்கு ஸ்கூல்லையே சொல்லி கொடுத்துட்றாங்க. எல்லா இடத்துலையும் ஸ்கூலு, டே கேர் எங்கே போனாலும் சொல்லி கொடுத்துட்றாங்க. வீட்டில் வந்து அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ், அப்யூஸ் நடந்ததுன்னா நீ கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அப்யூஸ்னால் என்ன, அந்த வயலன்ஸ்னால் என்னன்னு சொல்லணும்லங்க. சாப்பிட்ட தட்டை கொண்டு ஜல்தாரில் போடுறதெல்லாம் வந்து அப்யூஸ். அங்கே
எங்கள் வீட்டில் அப்படி தாங்க மிரட்டுறாங்க. நான் ஏதாவது என் பசங்களை திட்டேன்னா கூட 10வது நிமிஷம் போயிட்டு உட்காந்து பேசி சமாதானப்படுத்தணும். ஏன்பா இப்படி பண்ண, இது தப்பு இல்லை, அம்மாவை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நான் காம்ப்ரமைஸ் ஆகிடணும். இல்லைன்னா எனக்கு என்ன பயம்னா 911க்கு கால் கீல் பண்ணி காப் வந்து நம்மளை தூக்கி போயிட போகிறான்ட்டு. அது கூட இல்லைங்க, நான் இன்னும் 2 நாள் கூட எக்ஸ்ட்ராவாக வெயிட் பண்ணுவேன். ஸ்கூல்லேருந்து அதாவது இமெயில் வந்துட்டு போது, இவன் ஸ்கூலில் போய் போட்டு கொடுத்துட்டான்னா என்ன பண்ணுறது. எங்கள் வீட்டில் வச்சு செஞ்சதுக்கெலாம் தர்ம அடி அடிப்பாங்கங்க. கூச்சமே இல்லாமல் திரும்ப போய் தட்டு வச்சுட்டு சாப்பாடு போடுமான்னு சொல்லுவேன். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, பேரண்டிங்னா இப்படி தான் போல் இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம படிக்கும் போதெல்லாம் ஒரு 2 பென்சில் இல்லை 2 பேனா வாங்கி கொடுப்பாங்க. என்னென்னா ஒன்று உடஞ்சிடுச்சுன்னா இன்னொன்று. இதுங்களுக்கு பென்னு, பென்சிலு, க்ரையானு, மார்க்கரு, அப்புறம் வந்து பெயிண்ட்டு, ஆயில் பெயிண்ட்டு, அதுலேயே வேறு அக்ரலிக் பெயிண்ட்டு, என்னென்னமோ ஒரு லிஸ்ட். இதுக்கே ஒரு தனி ரூம் தேவைப்படுது இந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. இதெல்லாம் மீறியும் அவங்களுக்கு ஒரு குறை என்னன்னா, எனக்கு நீ போஸ்கா மார்க்கர் வாங்கி கொடுக்கல, எனக்கு இந்த பிராண்ட் கேன்வாஸ் வாங்கி கொடுக்கல, எனக்கு வந்து நீ வந்து அந்த பொண்ணு வச்சுட்டு இருக்கா மாதிரி இந்த மாதிரி பாட்டில் வாங்கி கொடுக்கல, பேனை வாங்கி. ஏம்மா, எனக்கெல்லாம் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. நான் மேப்பெல்லாம் பண்ணும்பொழுது நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே ஒரு ப்ளூ கலர், அந்த கீழே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ப்ளூ கலர் கரையான் இருக்கும். 2 பேரும் உடச்சி பாதி பாதியாக வச்சு அடிச்சுப்போம். ஏதோ அந்த நேரத்துக்கு நமக்கு ஏதோ கிடச்சிச்சா அப்படிங்கிற ஃபீலில் தான் இருக்கும். இவங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கே என் பணம் போயிடும் போல இருக்கே. பணம்னு சொன்னோடனே தான் இன்னொன்று ஞாபகம் வருது. வீட்டிலே பிஸ்னஸ் தாங்க. இந்த வேலையை செய்யு அப்படின்னா, இந்த வேலையை நான் செஞ்சேன்னு எனக்கு எவ்வளோ பைசா தருவேன்? சரி, பைசா தரலையா, எக்ஸ்ட்ரா டிவி டைம் தருவியான்னு கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலை செய்ய சொல்லக்கூட பயமாக இருக்குது. நம்மளே பேசாமல் செஞ்சுட்டு போயிடலாம். ஏன்னா எய்தர் அப்யூஸ்ன்னு சொல்லிட போகிறாங்க, இல்லைன்னா பணம் கேட்க போகிறாங்கன்ட்டு. ரொம்ப கஷ்டங்க. அடுத்தது டிவி டைம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளாம் இருக்கும்போது டிவி அப்படின்னா என்னங்க, அந்த நியூஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க டிவியில். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்னாச்சு, ஓகே அந்த ஒளியும் ஒளியும் பார்ப்பாங்க. அண்ட் தென் வந்து அந்த சண்டேஸில் ஏதாவது ஒரு மூவி போடுவோம், அதை பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் மீறி ஜுனூன் அது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சது. இவ்வளோ தான் நமக்கு டிவினா இவ்வளோ தான் தெரியும். ஆனால் இப்போ எவ்வளோ ஆப்ஸுங்க, ஸோ மெனி ஆப்ஸ். நமக்கு தெரிஞ்ச ஆப்ஸே பல, ஆனால் நமக்கு தெரியாது இதுங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஸ் வந்து கோடி. அப்படி வந்து பயங்கரமாக வந்து நமக்கு இது பார்க்காதன்னு ஒன்று ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொன்று எடுத்துகிட்டு வந்து அதை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் வந்து நல்ல ஞாபகம் இருக்குங்க. எங்கள் வீட்டில் கலர் டிவி வாங்கி ஃபஸ்ட் டைம் ரிமோட்லாம் வச்சு வாங்கியிருக்கோம். எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா, அந்த டிவி மேலே ரிமோட்டை வச்சு அதை போய் எடுத்து சேனலை மாற்றிட்டு திருப்பி டிவி மேலே வச்சுட்டு வந்துடுவார். நான் போய் சேனல் மாற்றணுன்னா எடுத்து ரிமோட்டை அதை மாற்றிட்டு திருப்பி ரிமோட்டை டிவி மேலே வச்சுட்டு வந்துடணும். கையில் வச்சுக்கக்கூடாது ரிமோட்டை. டிவியை தொடவே விட மாட்டாங்க எங்கள் வீட்டிலலாம். ஆனால் இதுங்களுக்கு எல்லா ஆப்ஸும் எல்லா நுனி விரலில் ஃபிங்கர்ஸில் போட்டு அடிச்சே தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸ். நமக்கெலாம் வந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஒருத்தங்க பெரியவங்கன்னு வந்துட்டா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றது நம்ம வீட்டிலலாம் ஒரு ரூல். என்னென்னா, நீ கீழே படு, அவங்க கட்டில் படுப்பாங்க. அத்தைக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடு, அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்களாம் பெரியவங்க பேசிகிட்டு இருக்கோம்ல, வெளில போய் உட்காந்து பேசு. இப்படி தான் நம்மளை வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இவங்களெல்லாம், அன்றைக்கி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் அவளை தேடிக்கிட்டே இருக்கேன், அவளை காணும். பார்த்தா லாண்ட்ரி ரூமில் செருப்புக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கா. என்னடி இப்படி உட்காந்துருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அவள் அப்படியே ஒரு மாதிரியாகவே, எனக்கு டைம் அவுட்னா டைம் அவுட்டா. நான் கூட நினச்சேன் அவங்க ஹஸ்பண்டு ஒரு செகண்ட் தப்பாக நினச்சிட்டான், அவர் ஏதோ குடும்பப்படுத்தியிருக்காருன்னு. பார்த்தா அவங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஹை சொல்லுன்னு அவங்க பொண்ணுக்கு சொல்லியிருக்கா. அதுக்கு அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு அவளுக்கு டைம் அவுட் கொடுத்துருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம பசங்களே பரவாயில்ல விடுறா சாமின்ட்டு ஓடி வந்துட்டேன் நான். என்ன தான் சொல்லுங்கள், எங்கள் அம்மாவில் ப்ரில்லியண்ட்டுங்க. எங்கள் அம்மா சொன்னது அப்போல்லாம் எனக்கு புரியல, இப்போ தான் புரியுது. எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒழுங்காக இப்போ நம்ம கொடுக்குறத ஒழுங்காக சாப்பிடுடி, அப்புறம் உனக்கு சாப்பாடே கிடைக்காது, இந்த மாதிரிலாம் நல்லா சாப்பிட முடியாது. நீ எப்படி சாப்பிட முடியும், நம்மளே சமைக்கிறோம், நல்லா தான் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒழுங்காக சாப்பிட்ருக்கணும். நல்லா தூங்கி கொடி, நல்லா தூங்கு, மதியானம் டைம் இருக்குது கொஞ்சம் தூங்கு, ராத்திரி ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருக்காது தூங்குன்னு சொல்லுவாங்க. ஒழுங்காக தூங்கியிருக்கணும். இப்போ நான் தூக்கமாக வருது அப்படின்னா கூட முடியாது, மீட்டிங்கில் போய் கொட்டாய் விட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அது மட்டுமா, எங்கள் அம்மா முன்னாடி சொன்னாங்க, பணம் என்ன மரத்தில் காய்க்குதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போல்லாம் நமக்கு காண்டாக இருக்கும், என்ன இப்படி கேட்குறாங்கன்னா. ஆனால் இப்போ அதே தாங்க தோணுது. இந்த பசங்க வாங்குகிற டாய்ஸுக்கும் இந்த பசங்க வந்து வாங்குறது கூட பரவாயில்ல, அதை யூஸே பண்ணாமல் தூக்கி போடுறாங்க பாருங்கள். அப்படியே மனசு வெடிக்கிற அளவுக்கு இருக்குது. இதில் வந்து பிராண்டடாக ஏதாவது ஒரு ஐட்டமை வாங்கிட்டு போட்டுட்டு எனக்கு இது செட் ஆகலைன்னு எடுத்து ஓரம் வைக்கும்போது முடியாதுங்க. அது கூட வந்து உடனே சொல்லி ரிட்டன் கூட போட விட மாட்டாங்க. அதை லேட்டாக போட்டுட்டு ரிட்டனும் போட முடியாமல் வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுறது, சைஸு நமக்கு பத்தாது. அதனால்
அதை அப்படியே பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ இப்போ தான் இந்த டைலாக்ஸுக்கான அருமெல்லாம் புரியுது. எங்கள் அம்மாலாம் செய்யும்போது என்னம்மா எப்போ பாரு தோசை இட்லி இதே பண்ணிவிட்டு போர் அடிச்சிட்டு இருக்க, ஏதாவது நல்லதாக பண்ணுமா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ வெரைட்டியாக பண்ணி வச்சாலும் என் பசங்க ஓகே அப்படின்னு அந்த ஒரு ரியாக்ஷன் போதுங்க. நம்ம அப்படியே டோட்டலி ஆஃப் ஆகி உட்காந்துறதுக்கு, நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு அந்த ஒரு ரியாக்ஷனே போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இப்போ நான் இந்த டைலாக்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தூங்குறதுக்கு டைம் இருக்குடி, தூங்குடி, நல்லா சாப்பிடுடி, இப்போ கொடுக்குறப்பவே நல்லா சாப்பிடுடி, பணம் என்னடி மரத்துலையா காய்க்குது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தளபதி சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இப்போ இது என்னோட டேர்ன் ஆகிடுச்சு. எங்கள் அம்மா சொன்ன டைலாக்ஸ் எல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம நிறைய நோஸு, நிறைய ரிஜெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் இது வேண்டாம் அப்படின்ட்டு நமக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி இப்படிலாம் பண்ணி வளர்த்துட்டாங்களோ என்னமோ. நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்சதுனால நம்ம அதை என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. பட் இந்த பசங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குது, விச் இஸ் குட், ரைட்? ஒரு விஷயம் ஈஸியாக கிடைக்குதுன்னும் போது தட் இஸ் குட். பட் ஆனால் ஒரு சின்ன ஃபெயிலியர்ஸ், ஒரு சின்ன ஒரு சின்ன ரிஜெக்ஷன் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிடுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மென்டல் ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணுன்ட்டு அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், இப்படி தான் வளர்க்கணும், இப்படி தான் நீங்கள் இவங்களுக்கு நம்ம ஒரு டைம் டு ப்ளே, ஒரு டைம் டு ஈட், ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு தான் சாப்பிட்ணும், ஒரு மேனர்ஸ் இப்படி தான் இருக்கணுன்ட்டு நம்ம அதை இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஐ கெஸ் நம்ம வீட்டில் ஆல்ரெடி அதை வேறு விதமாக நமக்கு சொல்லி வளர்த்ததுனால தான் நம்ம இவ்வளோ நல்லாயிருக்கோம். இன்ஃபேக்ட் இஃப் யூ டேக் மீ, நான் யூஎஸ் ஒரு 5 years ஜாபே இல்லை, ஒர்க்லாம் பண்ணலை. எனக்கு அந்த வீசா ஆப்ஷன் இல்லை. அண்ட் தென் 5 yearsக்கு அப்புறம் when I started working, I don't know how I got that confidence. எனக்கு நான் அட்டன் பண்ண ஒரு 7 interviews அட்டன் பண்ணியிருப்பேன். அதில் 6 interviews நான் கிளியர் பண்ணல. 7th interview தான் நான் கிளியர் பண்ணேன். I was able to accept those rejections. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோ எங்கள் அண்ணனோ எங்கள் அப்பாவோ சொன்ன நோஸ், அவங்க இது செய்யக்கூடாது, இது பண்ணணும் அப்படின்றது தான். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம வீட்டில் நம்மளை ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக வளர்த்துட்டாங்க. அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு நம்ம என்னமோ நம்ம பசங்க கூட எல்லாம் சேர்ந்து நம்ம இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும், அவங்க கூட சேர்ந்து எப்படி சொல்கிறது, ஒரு கோஆப்ரேட்டிவாக ஒரு கொலாபரேட்டிவாக வளர்க்கணும் அப்படின்ட்டு நம்ம வி ஆர் ட்ரைங் டு டூ தட். பட் ஐ கெஸ் அவங்களோட பேரண்டிங் நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்டியூஸ் ஆகிடுச்சு அந்த கான்ஃபிடென்சஸ் எல்லாமே. ஸோ அவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க அந்த பேரண்டிங்குன்ற ஒரு விஷயத்த. நம்ம அது ரொம்ப கஷ்டப்பட்டு அதே விஷயங்களை தான் இப்போ திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் டெக்கேட்ஸ் கோயிங் ஆன், ஸோ சேஞ்சஸ் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன தான் இந்த வாரம் ஜாலியாக இந்த எபிசோடை எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சாலும் கருத்து சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால நம்ம கருத்தை நம்ம இங்கே பதிவு பண்ணிட்டோம். ஸோ நான் இப்போ கிளம்புறேன். வி ஆர் ஆல் டூயிங் கிரேட், ஜஸ்ட் கண்டினியூ வாட் வி ஆர் டூயிங். அடுத்த வாரம் ஸ்ரீயோட சேர்ந்து ஒரு புது எபிசோடில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, this is Sharanya and this is our Crazy Notions. Don't forget to follow us and like us. See you then. Bye.